இந்த சேனல் பொழுதுபோக்குக்காக மட்டுமே தயாரிக்கப்பட்டது. நாம் எந்த ஒரு ஆன்மீகம் மற்றும் எந்த விதமான மூட நம்பிக்கைகளையும் ஆதரிப்பது இல்லை. போன எபிசோட்ல நீங்க பார்த்திருப்பீங்க, அதாவது ஆல்கெமிஸ்டின் யாகம் தடைப்பட்டதுனால அவன் எப்படி இருள் நிறைந்த உலகத்துல மாட்டிக்கிட்டான்னு. அதுவே நீரஜோட அப்பா 1 வருஷமா காணோம். திடீர்னு அவரை பத்தின துப்பு கிடைச்சதும் 7 நண்பர்களும் அவரை தேடி புறப்பட்டாங்க. ஆனா அவங்க அப்படி ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாங்க. அந்த இடத்துக்கு அவங்க போயிருக்க கூடாது. இனி தொடர்கிறது. உனக்கு வலி ஏற்படல, அது ஒரு பிரம்ம பீமு. ஆனா என் மேல அம்பு பட்டதை எல்லாரும் பாத்தீங்கல்ல? நானும் தான் அதை பார்த்தேன். ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, இது எல்லாமே பிரம்ம. ஆனா நம்ம எல்லார் கணக்கும் தெரியுது, அது என்ன அப்படிப்பட்ட பிரம்ம அதான் தெரியல. ஆனா அம்பு காணாம போனது, அப்புறம் திடீர்னு வண்டி மண்ணுக்குள்ள பொதிஞ்சு போறது, இதெல்லாம் பிரம்ம தானே. இங்க பாருங்க, நம்ம ரொம்ப தூரம் ஓடி வந்திருக்கோம். இப்போ எனக்கு பயங்கரமா பசிக்குது, ரொம்ப பசிக்குது. பாக்கெட்ல ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறேன். கிடைச்சிடுச்சு. என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனா நான் தான் பார்க்க அழகா இருக்கேன். இது பெரிய முட்டாள்தனம் போனோம். எல்லா இடத்துலையும் உன்னை மட்டும் புகழ்ந்துக்கிட்டே இருக்க. ஏதாவது நடந்திருந்தா இனிமே இன்ஃப்ளூயன்சிங் பண்ணியிருக்கவே முடியாது. ஆட சொல்றது யாருன்னு பாருங்க. தானே வெட்டியா இருக்கிறாரு, அவரு பேசுறாரு. இவருக்கே 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பசி எடுக்கும். என்னோட ஃபோன் ஒரு தடவை ஆன் ஆயிடுச்சுன்னா போதும், எப்படி தான் ஆஃப் ஆச்சுன்னு தெரியலையே. என்னோட ஃபோனும் ஆஃப் ஆயிடுச்சு. இன்னும் கேட்டால் சார்ஜ் ஃபுல்லாக இருந்தது. இப்போ என்னால் எப்படி ஃபோட்டோ எடுக்க முடியும்? இது என்னமோ எனக்கு சரியா படலை. ஒரே சமயத்தில் எல்லாரோட ஃபோனும் ஆஃப் ஆயிடுச்சு. இந்த காற்றும் ஒரு மாதிரி இருக்கு, ஏதோ மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஐ எம் சாரி காய்ஸ், என்னால் தான் நீங்கள் இங்கே மாட்டிக்கிட்டீங்க. காலையில் விடிஞ்சதும் நாம் இங்கேருந்து போயிடலாம். என்னடா நீ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க? நான் இருக்கும்போது எதுக்காக பயப்படணும்? நாளைக்கு காலையில் விடிஞ்சதும் கிளம்பிடலாம். என்ன? காப்பாத்து, இது என்னை கொன்னுடும். என்னை காப்பாத்து, இது என்னை கொன்னுடும். யாரும் உங்களை கொன்னுடும், யாரும் உங்களை கொன்னுடும். இங்க என்ன நடக்குது? இந்த கண்ணாடிக்கு என்னாச்சு? அப்பா, அப்பா. இது யாரு? ரொம்ப பயங்கரமா இருக்கு. உங்க 7 பேரையும் இங்க வரவேற்கிறேன். என் கூட ஒரு சின்ன கேம் விளையாடுறீங்களா? பயப்படாத, நான் உன்னோட அப்பாவை எதுவும் பண்ண மாட்டேன். ஆனா அதுக்காக நீ என் கூட விளையாடணும். சொல்லு, விளையாடுறியா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் தான் பயப்படாதீங்கன்னு சொல்றேன்ல. என்னோட அப்பாவை விட்டு அவர் உனக்கு அப்படி என்னதான் பண்ணாரு? என் கூட விளையாடி உன்னோட அப்பாவை காப்பாத்திக்கோ. என்னோட அப்பாவை விட்டுரு. இங்க பாருப்பா, இவன் உங்க எல்லாரையும் பிடிக்க சதி பண்றான். ஓடிடு அப்பா, அப்பா ஓடிடு. இல்ல ஓடிடு, உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஓடிடு அப்பா, இங்க இருந்து போயிடுப்பா. அப்பாவை விட்டுடு. இல்ல 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 அப்பா. அப்படின்னா இது ஒரு சாதாரண கண்ணாடி தான். நாம எங்க வந்து மாட்டிக்கிட்டோம்? அந்த அரக்கன் யாரு? நீரஜோட அப்பாவை காப்பாத்துறதுக்கு வந்து கடைசியில நாமளே இங்க மாட்டிக்கிட்டோம். அண்ணா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. நாம உடனே இங்கிருந்து போயாகணும் நீரஜ். போய் போலீஸ்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும். எப்படி சொல்லுவீங்க? இந்த கதவு தான் திறக்கவே மாட்டேங்குதே. அந்த மோசமானவன் சைக்கோபாத் மாதிரி தெரியறான். பார்க்க எவ்வளவு பயமா இருந்தாவன். இப்ப கூட என்னால அவனோட முகத்தை மறக்கவே முடியல. நீரஜ் என்னை காப்பாத்து ப்ளீஸ், என்னை காப்பாத்து கண்ணா. உள்ள வந்து இந்த ராட்சசன் கிட்ட இருந்து என்னை காப்பாத்து.
என்னோட அடிமை வாயுசுரா, நல்ல விஷயம். இவங்க கிட்ட உன் விளையாட்டை தொடர்ந்துக்கிட்டே இரு. அதுக்குள்ள நான் என்னோட யாகத்துக்கான ஏற்பாடுகளை செய்கிறேன். சரி தலைவரே, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. யாகத்துக்கான ஏற்பாடு முடிஞ்ச உடனே இவங்க எல்லாரையும் யாக குண்டத்துக்கிட்ட கொண்டு வரேன். வாயுசுரா, என் அடிமை, நான் இருட்டிலிருந்து வெளியே வர்றதுக்கு இவங்க 7 பேர் தான் சாவி. 700 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த அந்த தவறு இந்த தடவை அது நடக்கவே கூடாது. அவங்க 7 பேரையும் பலவீனமாக நினைக்காத. வாயுசுரா, ஒருவேளை ஏதாவது பிரச்சனையாச்சு, அதுக்கான விளைவா நீ உன்னோட உயிரையே எனக்கு கொடுக்க வேண்டி இருக்கும். கவலைப்படாதீங்க, எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காது. திடீர்னு நாம் எல்லாரும் எப்படி இங்கே வந்தோம்? அப்பாவோட குரல் கேட்டுச்சுல்ல? இல்ல, மறுபடியும் அது பிரம்ம. அதுவும் அது குரலோட பிரம்ம. ஆனால் அது எப்படி நம்ம எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் கேட்குது? நாம இங்க வந்து மாட்டிக்கிட்டோம். இங்க இருந்து வெளியே போகிறதுக்கு வழியை பாருங்க. நாம் இங்கே நீரஜோட அப்பாவை காப்பாற்ற வந்தோம், ஆனால் நாமளே இங்கே மாட்டிக்கிட்டோமே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த கண்ணாடியில திடீர்னு பேய் வந்துடுச்சு. அட, இந்த கதவும் இப்போ திறக்க மாட்டேங்குது. உங்களுக்கு ஏதாவது சத்தம் கேக்குதா? எனக்கு ரொம்ப நேரமா அது கேட்டுட்டு இருக்கு. என்ன சத்தம்? ட்ரெயினோட சத்தம் கேக்குது. ஆ, ஆ, ஆ. காய்ஸ், நீங்கள் எல்லாரும் ஓகே தானே? காய்ஸ், நாங்க நல்லா இருக்கோம். ட்ரெயினில் ஏறுங்க. எல்லாரும் ஒன்றா ட்ரெயினில் ஏறுங்க. ஒரு நிமிஷம். பூனம், காய்ஸ் எல்லாரும் உடனே ட்ரெயினில் ஏறுங்க. இவங்க எங்கே போனாங்க? எல்லாரும் ஒன்றா இங்கே தான் இருந்திருக்கணும். அவங்க எந்த போகியில் போனாங்க? ஒருவேளை அவங்க எல்லாரும் பக்கத்து போகியில ஏறி இருப்பாங்க போல இருக்கு. இந்த போகில இருந்து அந்த போகிக்கு போற வழி அந்த டோர் வழியா தான் போகணும். கீழே இறங்கி அந்த போகிக்கு போயிடலாம். என்ன நடக்குது? இவங்கள எங்க போனாங்க? அவங்க வேற போகிக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த டோரும் க்ளோஸ் ஆயிடுச்சு. இல்லைன்னா கீழே இறங்கி அந்த போகிக்கு நம்ம போயிருக்கலாம். நாம எல்லாரும் நேருக்கு நேர் ஒன்னா தானே நின்று இருந்தோம். அப்ப ஏறும்போது மட்டும் முன்னாடி போகியில எப்படி ஏறினாங்க? இது ரொம்ப விசித்திரமா இருக்கு. விசித்திரம், ரொம்ப விசித்திரமா இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏதாவது ஒன்று பண்ணி இங்கிருந்து வெளியே போறதுக்கான வழியை கண்டுபிடிங்க. எனக்கு டென்ஷன்ல இன்னும் அதிகமா பசிக்குது. மீரா, உங்க யாருக்காவது ஏதாவது குரல் கேட்டுச்சா? ரியா, நீரஜ், மீரா, ராகுல். அடு, இவங்க குரல் கொடுக்குறாங்க. அந்த கதவுக்கு பின்னாடி இருந்து தான் சத்தம் வந்துட்டு இருக்கு. பீமு, இதோ வந்துட்டு இருக்கேன். எப்படியாவது எங்களை இங்கிருந்து காப்பாத்துங்க. இங்க சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு. போயும் இந்த உதவாக்கர ராகுலோட குரலையா கேட்கணும்? பீமு, நான் சொல்றதை கேளு. நான் வாஷ்ரூம் போகணும். நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, ஆனால் இங்கே வாஷ்ரூம் எங்கே இருக்கு? அதோ அங்க பாரு, அங்க இருக்கு வாஷ்ரூம். அண்ணா, எங்க குரல் கேக்குதா? கேக்குது, நல்லா கேக்குது. அண்ணா, இந்த கதவை திறக்க முடியல. இதுல சாவியை கண்டுபிடிங்கன்னு எழுதிருக்கு. அப்படின்னா இந்த சாவியை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த கதவு திறக்கும் போல இருக்கு. பயப்படாத, நான் உனக்கு உதவி பண்றேன். ஆனா நான் எங்க சொல்றேனோ அந்த இடத்துக்கு நீ வந்தாகணும். நீ யாரு? நான் தான் வாயுசுரன். நீ நிஜமாவே ரொம்ப அழகா இருக்க. ஏன் கூட வா, நான் உன்னை இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய பணக்காரியாகவும் ரொம்ப அழகானவளாகவும் மாத்திடுறேன்.
நீயே உன்னை பாரு, எவ்வளோ அற்புதமா எவ்வளோ அழகா இருக்க. சொல்லு, என் கூட வரியா என்னோட தலைவர் ஆல்கெமிஸ்ட் கிட்ட? இல்ல இல்ல இல்லையா? இல்ல, நான் வீட்டுக்கு போகணும். என் கூட வரமாட்டியா? வரமாட்டியா? பூனம், அங்க என்னவோ நடந்திருக்கு. ஆரவ், பூனம். அண்ணா, பூனம், ஆரவ். எனக்கு பயமா இருக்கு பீமு. ஆரவ், அங்க என்ன நடக்குதுன்னு தெரியலையே. அம்மாடி மீரா, என் செல்லம். மீரா, மீரா, என்னை காப்பாத்து. மீரா, மீரா, என்னை காப்பாத்து. நான் கவலையா இருக்கேன், எனக்கு கோபம் வருது. என்னுடைய மனநிலைமை மோசமாயிக்கிட்டே போகுது. எனக்கு உதவி பண்ணு. நீங்க நல்லா தானே இருக்கீங்க? என்னுடைய குழந்தைய கொன்னுட்டாங்க. என்னையும் கொன்னுட்டாங்க. நீங்க எப்படி இங்க வந்தீங்க? அப்புறம் நீங்க யாரு? நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? சதி. சதி? நான் சதி. பீமு, ஆரவ், என்ன காப்பாத்துங்க. இப்போ ஆரம்பிக்க போகுது கொலை விளையாட்டு. ஈதி சமை மமபல் நிமோ அஹம் நாமா பவாமி தரயாய தேவஹ விநாஷ்யாம் ஸ்ரீகார்கரஹ. வாவ். மீண்டும் தொடரும். இவங்க 7 பேரும் வெளியே வருவாங்களா? மீராவுக்கு சத்தியோட குரல் கேக்குது. ஆக்சுவலா அந்த சத்தி யாரு? இந்த 7 நண்பர்களும் வாயுசூரோட ஆபத்தான விளையாட்டுல இருந்து எப்படி தப்பிப்பாங்க? இதை தெரிஞ்சுக்க தொடர்ந்து பாருங்க தி 7 Sacrifice.